ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லவ் இன் த மூன்லைட்டோட எபிசோட் 2. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பின்னோட வீட்டை காட்டுறாங்க. பின்னோட அப்பா வந்து சன்கேவ் கிட்ட உனக்கு வந்து வெல்கம் பார்ட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால சன்கேவ் வந்து அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இது பின்னோட அப்பா வந்து நீங்கள் வந்து என்னோட மருமகனாக ஆக போகிறத நான் இந்த பேங்காக்கில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லேடி கிட்ட நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடியும் ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின் வந்து கெஸ்ட் லிஸ்ட்டெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு அந்த லேடி வந்து அதெல்லாம் வேணாம் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடியோட பேர் வந்து ஷார்ட்டா வார்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து சன்கேவ் கிட்ட உங்களோட அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சன்கேவ் வந்து அவங்க இங்கே வர்றதுக்கு 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அவங்க அப்பா வந்து பரவாயில்ல இருக்கட்டும், அசட் சம்மந்தமாக அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சங்மையில் ஒரு மர ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த மர ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஏஜென்ட்ஸ் வந்து வேணும் எனக்கு. இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு சன்கேவுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவனே வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கான். பட் இருந்தாலும் இதை சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எபிசோட் 1ல் சன்கேவோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆளை தான் காட்டுறாங்க. அந்த ஆள் வந்து சன்கேவ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பை வந்து வச்சிருக்கான். அந்த ஸ்பை வந்து சன்கேவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில நடந்த பிரச்சனையை பற்றியும், சன்கேவுக்கு வந்து இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் அங்கே போய் போட்டு கொடுத்துட்றா. இவங்க 2 பேரும் அதை கேட்டுட்டு அந்த ஸ்பைக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சன்கேவுக்கு ஏன் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்து அந்த ஆள்கிட்ட அவன் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல கூட ஆசை இருக்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சன்கேவும் பின்னும் வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பின் வந்து சன்கேவ் கிட்ட நீங்கள் இந்த பார்ட்டியை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து திடீர்னு சன்கேவோட பாட்டி வந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அதனால இவங்க 2 பேரும் அங்கே ஓடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சசின் வந்து மரத்து மேலே குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். இதனால சன்கேவ் வந்து என்னாச்சு பாட்டி எதுக்காக கத்துனீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க பாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் மாங்காய் பறித்து தரணும்னு அவங்ககிட்ட கேட்டேன், அதனால தான் நான் சொன்ன உடனே அவன் மரத்து மேலே ஏறிட்டான், அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், அதனால தான் கத்துனேன், மித்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் அவனை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் குரங்கை விட ரொம்ப நல்லாவே மரம் ஏறுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சன்கே வந்து அவனோட பாட்டிக்கிட்ட நீங்கள் இப்படி திடீர்னு கத்துறீங்கல்ல, இப்படி கத்துறதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு சசின் வந்து உன்னோட பாட்டியை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ வீக்காக தெரியுது, அவங்கள பாரு இப்பவும் எவ்வளோ யங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சன்கேவோட பாட்டி வந்து நீ எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சன்கேவ் வந்து உனக்கு இதெல்லாம் வந்து ஜோக்காக தெரியுதா, நாளை பின்ன இவங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீ வந்து பொறுப்பேற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். சசின் வந்து இங்கே பார்த்தீங்களா பாட்டி நான் சொல்கிறதையுமே இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் சன்கேவ் வந்து திருப்பியும் முறைச்சி பார்க்குறான். இதனால் அவங்களோட பாட்டி வந்து நான் மாங்காய் கேட்டதுனால தானடா அவன் பறித்து கொடுக்கறதுக்காக போனான், இதுக்கேண்டா சண்டை போடுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சசின் வந்து சன்கேவோட பாட்டிக்கிட்ட இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்னோட பிளேஸ்க்கு வாங்க, நான் வந்து வயலின் ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் பாட்டி வந்து உனக்கு வயலின்லாம் வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின் வந்து அவன் ரொம்ப நல்லாவே வயலின் வாசிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சன்கேவுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. அதனால பின்னுக்கு வந்து என்னோட பாட்டி கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அவங்களால அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ கூட சசின் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகாமல் இவங்க கூடயே வந்துடுறான். இதனால் சன்கேவுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. என்னடா இவனை வெட்டி விடணும்னு பார்த்தா கூடவே சுற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்கான். இதனால் சசின் வந்து ரேபிட் மாதிரி ஒரு ஸ்வீட்டை செய்கிறான். அதுக்கப்புறம் இந்த ரேபிட் ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். இதனால் சன்கேவுக்கு வந்து மேலே மேலே கடுப்பாயிட்டு நீ வந்து யாரை சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சசின் வந்து இதை பாத்தியா இந்த குட்டி ரேபிட்டை தான் சொன்னேன், இது பார்க்குறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறான். இதை பார்த்த பின் வந்து இந்த ரேபிட் ரொம்பவே அழகாக இருக்கே எனக்கு கூட அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சசின் வந்து நான் சன்கேவுக்காக தான் இதை ஸ்பெஷலாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்கேக் கிட்ட இதை கொடுக்குறான். சன்கேவும் வேற வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறான். அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு சர்வெண்ட் உள்ளே வராங்க. சன்கேவ் கிட்ட உங்களோட அப்பா வந்து உங்ககிட்ட பேசணுமா லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சன்கேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக அங்கே போகிறான். அதுக்கப்புறம் சன்கேவோட
சன்கேவோட அப்பா வந்து உன் பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சன்கே வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சன்கேவோட அப்பா வந்து நம்ம போடுற எல்லா திட்டமுமே கலாங்குக்கு எப்படியோ தெரிஞ்சுது. அதனால நீ கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளை காட்டுறாங்க. இந்த ஆளோட பேர் வந்து இந்த்ரோன். இந்த இந்த்ரோன் வந்து அவனோட ஸ்பை கிட்ட என்ன விஷயத்தெல்லாம் கேட்டானோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கெலாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு கெலாங் வந்து நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த்ரோன் வந்து என்னோட ஸ்பை வந்து சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த்ரோன் வந்து கெலாங் கிட்ட எனக்கு நேண்டா மேல ரொம்பவே அதிகமான அக்கறை இருக்கு. அதனால எப்படியாவது அந்த நாட்டுக்குன்னு நிறைய மணியை வந்து சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு கெலாங் வந்து நான் உன்னை நம்பலாமா? எப்பவுமே தண்ணியை விட பிளட்டு தான் வந்து திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்துரன் வந்து தண்ணி வேணும்னா பிளட்டை விட திக்கா இல்லாம இருக்கலாம். பட் என்னோட நேஷனாலிட்டி மேல நீங்க வந்து சந்தேகப்படாதீங்க. அது எப்பவுமே வந்து உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நான் கம்ஃபா அதுக்கப்புறம் சன்கேவ் இவங்க 2 பேத்தையும் கவனிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்பை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பை வந்து அவங்களோட அடுத்த மூவ் என்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு கெலாங் வந்து என்னதான் இருந்தாலும் நீயும் கம்ஃபாவும் அண்ணன் தம்பி. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேத்தையும் நான் எப்படி நம்புறது? அப்படி நான் ஒரு வேளை உன்னை நம்பணும் அப்படின்னா முதல்ல சன்கேவ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடி. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான ரிவார்டை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டீலிங் வந்து இந்த்ரோனுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து தாய்லாண்டில் இருக்கிற ஹெட்டை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஆனால் இதுக்கு அந்த ஆள் வந்து அதெல்லாம் முடியாது வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இவனும் வேற வழி இல்லாமல் வெளியே கிளம்புறான். சன்கேவும் வேற வழி இல்லாமல் வெளியே போயிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த தாய்லாந்து லீடரோட செட்டப் வந்து வந்துட்டு இருப்பா. செட்டப்பை பார்த்து தான் அங்கே இருக்கிறவங்க சோன்சாவாட் நீங்களா வாங்க, உங்களுக்காக தான் லீடர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அவனோட சர்வெண்ட் வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சன்கேவ் வந்து நான் இந்த தாய்லாண்டோட லீடரை பார்க்கறதுக்காக போனேன். அவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறதுனால கெலாங் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்கல்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பின்ன வந்து இந்த விஷயத்தில் உள்ளே கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. என்னால் அவகிட்ட நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த சர்வெண்ட் வந்து பின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு. அவள் உங்கள் மேலே ரொம்பவே லவ் வச்சிருக்கா. நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அவள் ரொம்பவே உடஞ்சி போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சன்கேவ் வந்து நானும் பின்னும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு வந்து வேற ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறான். இதனால அந்த சர்வெண்ட் வந்து உங்களால் இப்போ அந்த லீடரை மீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சன்கேவ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இப்படி யோசிச்சு பார்த்த உடனே அந்த லீடரோட செட்டப் தான் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால இவங்கள பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புக்ஸை வந்து எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு புக்ஸில் வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டுருக்கோம். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பின் கிட்ட இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். பின் வந்து இவங்களோட பேர் வந்து சோன்சாவாட். இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே செக்ஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. இதனால் சன்கேவ் வந்து இவங்க வந்து நல்ல ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பீப்புள் ஏன் இவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்னு கேட்குறான். பின் வந்து தாய்லாந்து லீடர் மார்ஷல் இருக்காங்கல்ல, அந்த மார்ஷலுக்கு ஃபேவரட்டான செட்டப் வந்து இவங்க தான். அதனால தான் இவங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சன்கேவோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது அவங்களோட சர்வெண்ட் வந்து உங்கள பார்க்கறதுக்காக கெலாங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இவங்களோட அப்பா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கெலாங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சன்கேவோட அப்பா வந்து கெலாங் கிட்ட இப்போ நீ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கெலாங் வந்து நம்மளோட 2 நாடும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு சன்கேவோட அப்பா வந்து அப்படிலாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இப்போ நீ ஒழுங்கு மரியாதை என்னோட வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு கெலாங் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி சன்கேவ் கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவனோட கல்யாண பத்திரிக்கையை மறக்காமல் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்து இப்படி எப்போ பார்த்தாலும் கெலாங் வந்து நம்மள மேலே ஒரு கண்ணாவே இருக்காரு. நம்ம வந்து என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு சன்கேவோட அப்பா வந்து நான் இதை பற்றி கன்சோல் கிட்ட பேசுகிறேன். நம்ம வந்து சீக்கிரமாக சன்கேவோட கல்யாணத்தை முடிச்சாகணும். அப்போ தான் வந்து நம்மளோட மணியெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அந்த சர்வெண்ட்டும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க. சசின் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் பேர் வந்து மிங் மித்ரா. அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவன் பேர் வந்து சானியா.
சசின் வந்து சானியா கிட்ட சன்கியாவோட வெல்கம் பார்ட்டிக்காக பாட்டு எழுத சொல்லியிருப்பான். ஆனா சானியா வந்து ரொம்பவே சோக பாட்டா எழுதி வச்சிருப்பான். இதனால சசின் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, "நான் வந்து வெல்கம் பார்ட்டிக்காக பாட்டு எழுத சொன்னா, நீ இப்படி சோகமா பாட்டு எழுதி வச்சிருக்க" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இத பத்தி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால சானியா வந்து, "அப்படின்னா இதெல்லாம் நீ முன்னாடியே செக் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்குறான். இதனால சசின் வந்து திருப்பியும் கடுப்பாகுறான். இதனால மித்ரா வந்து, "நான் சானியா கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சானியாவ தனியா கூட்டிட்டு போறான். இப்ப மித்ரா வந்து சானியா கிட்ட, "நீ பின்னுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகப்போகுது அப்படிங்கிறத நினைச்சு சோகமா தான் இருக்க. எனக்கு வந்து அது நல்லாவே புரியுது. இருந்தாலும் பின்ன கொஞ்சம் நல்லா பாரு. அவ வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கா. அதே நேரம் உன்ன கொஞ்சம் நல்லா உத்து பாரு. நீ வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே அசிங்கமான நாய் மாதிரி இருக்க" அப்படின்னு சொல்றான். இதனால சானியா வந்து, "இதுதான் ஆறுதலா பேசுறதா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மித்ரா வந்து, "கொஞ்சம் நீ சசின பத்தி யோசிச்சு பாரு. சசினுக்கு மட்டும் நீ பின்னுக்கு ரூட்டு விடுற அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, உன்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவான் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றான். ஆனா சானியா வந்து இத ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த சன்கேவ் என்ன என்ன விட பார்க்கறதுக்கு அவ்வளோ பெட்டராவா இருக்கான் அப்படின்னு கேட்குறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே சன்கேவும் பின்னும் கைய நல்லா டைட்டா புடிச்சுட்டு உள்ள வராங்க. இத பார்த்த மித்ரா வந்து சானியா கிட்ட, "அவன் பார்க்கறதுக்கு உன்ன விட 2500 டைம்ஸ் பெட்டரா தான் தெரியிறான்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் பின் வந்து இவங்க 2 பேத்தையும் சன்கேவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து இவங்க 2 பேத்துக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதனால சன்கேவ் வந்து மித்ராக்கு ஹேண்ட்ஷேக் குடுக்குறான். அதுக்கப்புறம் சானியா கிட்ட கைய காட்டுறான். ஆனா சானியா வந்து சன்கேவ வந்து குறுகுறுன்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் சன்கேவோட கைய வந்து பார்க்குறான். சன்கேவோட கைய வந்து பின் டைட்டா புடிச்சிருப்பா. இத பார்த்து அவனுக்கு கடுப்பாயிடுது. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்றான். அப்புறம் சசின் வந்து சன்கேவ் கிட்ட, "நாங்க வந்து பார்ட்டிக்கு சாங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீயும் வந்து இதுல கலந்துக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சன்கேவ் வந்து, "எனக்கு பாடலாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு சசின் வந்து, "அதனால என்ன இருக்கு? வந்து எங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். நீ வந்து எங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சன்கேவ் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். இதுக்கு சசின் வந்து, "இதுக்கு மட்டும் நீ ஓகே சொல்லல அப்படின்னா, என்ன வந்து உனக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பின் வந்து, "நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சன்கேவ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு சசின் வந்து, "உன்னை இப்ப யார் இங்க சேர்த்தா? உன்னலாம் வந்து நாங்க சேர்க்கவே இல்ல. நீ இதுக்குள்ள வர்றது வார்டுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா, உன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பின் வந்து, "அதெல்லாம் முடியாது. நானும் உங்க கூட கலந்துப்பேன்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு சசின் வந்து, "அப்படின்னா நீ போய் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சைட் டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கிச்சனுக்கு அனுப்பிடுறான். பின் வந்து சமைக்கிறதுக்காக வெங்காயத்த கட் பண்ணும்போது அவளோட கண்ணு வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இதனால அவ வந்து கிளீன் பண்றதுக்காக தண்ணிய தேடி போவா. அவ கண்ணு வந்து மூடி இருக்கிறதுனால தண்ணிய தேடி வந்துட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அங்க சன்கேவ் வரான். சன்கேவ் தான் வந்து கையெல்லாம் கழுவி விட்டுட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறா. ஆனா பின் வந்து அங்க நிக்கிறது சசின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. கண்ண திறந்து பார்த்தா தான் தெரியுது. அங்க நிக்கிறது வந்து சன்கேவ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து, "நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைக்கிறதுக்காக போறான். அப்ப பின் வந்து, "சமைக்கிறதெல்லாம் லேடீஸோட வேலை. அதனால நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு சன்கேவ் வந்து, "சமைக்கிறதுல எதுக்கு லேடீஸ், ஜென்ட்ஸ்ன்னு தனித்தனியா பிரிச்சு பேசுற? அதனாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து சமைக்கிறேன். சீக்கிரமா சமைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், "நீ சமைக்கிறது எல்லாமுமே நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பின் வந்து, "அது வந்து உண்மையாவே இருந்தாலும் கூட, இந்த வார்டு வந்து எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு குக்கோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றா. சன்கேவ் வந்து, "நம்மள பத்தி யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம வந்து நம்மளோட லைஃப வந்து வாழணும். அந்த லைஃப் தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சசின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப பின் வந்து, "தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்றா. இதுக்கு சன்கேவ் வந்து, "நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒண்ணும் நல்லவன் கிடையாது" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சன்கேவ் வந்து பார்க்கறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறதுனால, சசின் வந்து, "உன்னால ட்ரிங்க்ஸ் பண்ணா கூட ஸ்டடியா இருக்க முடியுமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சன்கேவ் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு போறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. அப்ப சானியா வந்து அதிகமா சன்கேவோட கிளாஸ்ல வந்து விஸ்கிய ஊத்திட்டு இருப்பான். இத பார்த்து சசின் வந்து, "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். சானியா வந்து, "சன்கேவ் மனசுல இருக்கிற லவ்வ எப்படியாவது பின்கிட்ட அவன் சொல்லணும்னு நீ ஆசைப்பட்டல்ல. அவன் வந்து இப்படியே ஸ்டடியா இருந்தான் அப்படின்னா, அவன் வந்து கண்டிப்பா வாயே தொறக்க மாட்டான். அவன் வந்து கொஞ்சம் மட்டையாயிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா வாய தொறந்து அவனோட லவ்வ வந்து பின்கிட்ட சொல்லுவான். அதனால தான் நான் இப்படி பண்றேன்" அப்படின்னு சொல்றான். சீனுக்கும் இது நல்ல ஐடியாவா தெரியுறதுனால அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது
அங்கே ஒரு சர்வன் வந்து பின் கிட்ட உங்களை பார்க்கறதுக்காக லேடி வார்டும் உங்களோட டேடும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பின்னும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. பின்னுக்கு பின்னாடியே சன்கியாவும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் சான்யா வந்து அதை தடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதனால சன்கியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து சங்காவை வந்து மட்டையாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். இவங்க 3 பேரும் வந்து மட்டையாகிடுறாங்க. ஆனாலும் சங்காவை வந்து வாங்க திருப்பி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதில் சானியா மட்டும்தான் வந்து கிளாஸை தூக்குறான். மீதி 2 பேத்துக்கும் கிளாஸை தூக்குறதுக்கு கூட ஆவி இல்லை. அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் சங்காவும் சானியாவும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சங்கா வந்து சானியா கிட்ட நம்ம வேணும்னா இன்னொரு பாட்டில் வந்து காலி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட சானியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு வந்து வயிறு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. கடைசியாக சானியாவும் வாமிட் பண்ணிட்டு ஒரு ஓரமாக போய் படுத்துடுறான். இதை பார்த்தா சங்காவுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கா வந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சசின் வந்து சங்காவை பார்க்கறதுக்காக வெளியே வரான். அப்போ சங்காவ் கிட்ட உன்னை பார்க்கறதுக்கு என்னமோ அம்மாஞ்சி மாதிரி தான் தெரியுது. ஆனால் இத்தனை ரவுண்டு போயுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியே எப்படி அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சங்காவ் வந்து ரொம்பவே சலிப்பா நீங்களாம் வந்து என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க? ட்ரிங்க்ஸுங்கிற பேரில் தண்ணியை தான் வந்து குடிக்கிறீங்க. எங்களோட ஊரில் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சசின் வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ வந்து ஏதோ ட்ரிக் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பின்னை கூட உன்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். ஆனால் பின் வந்து உன் கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அதனால் உன்னோட எரிச்சலான இந்த மூஞ்சை வந்து அவகிட்ட கொஞ்சம் காட்டாமல் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சன்கேவ் வந்து ஒரு மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு நல்ல பக்கமும் இருக்கும் கெட்ட பக்கமும் இருக்கும். நான் அந்த கெட்ட பக்கத்தை யார்கிட்டையும் காட்ட விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். சசின் வந்து நீ சொல்கிறதும் வந்து கரெக்டு தான். ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்படி இருக்கும்போது கெட்டது மட்டும் ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது. ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அது வெளியே தானே வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற நிலாவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே சசின் வந்து சங்கவ மேலே படுத்து தூங்கிடுறான். இப்படி சசின் வந்து டக்குன்னு இவன் மேலே சாய்ஞ்சதும் சங்கவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அவன் கொஞ்சம் ஷாக்காகவே தான் இருக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு சசின் வந்து கொரட்டை விட ஆரம்பிச்சிடுறான். இதனால் சங்கவுக்கு வந்து ரொம்பவே காமெடியாக போயிடுது. அதனால் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சசினோட வீட்டை காட்டுறாங்க. அவன் அவனோட வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து பின் வந்து அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. சசின் வந்து மாங்கன்னு இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பின் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சசின் வந்து நேற்று நைட்டு சானியாவும் மிங்மித்ராவும் குடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் என்னோட வீட்டை வந்து நாசம் பண்ணி போட்டுட்டாங்க. அதை வந்து க்ளீன் கூட பண்ணி கொடுக்கல. அதனால தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நேற்று நைட்டு சங்காவை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சசின் வந்து நாங்கள் யாரும் அவனை ஒன்றும் பண்ணலை. அவன் வந்து ஸ்டடியாக தான் இருக்கான். அவனை பற்றி நீ இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பின் வந்து சங்கா வந்து ரொம்பவே நல்ல பையன்தான். பட் இருந்தாலும் உனக்கு வந்து அவன்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறா. பின் இப்படி கேட்டதும் சசினுக்கு வந்து நேற்று நைட்டு சங்காவை இவன் சைட் அடிச்சது தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதனால அவன் மிரண்டு போய் நிற்கிறான். பின்னுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுனால நேற்று அடித்த போதை இவனுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் இதில் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் திருப்பியும் சசின் வந்து நேற்று நைட்டு சங்காவை சைட் அடித்த சீனியை வந்து நினச்சி பார்க்குறான். இப்படி நினச்சி பார்த்த உடனே அவனுக்கு ஹார்ட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இதனால் அவனோட ஹார்ட்டில் வந்து கை வச்சுட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறான். அதுக்கப்புறம் சங்காவோட சர்வன்ட் வந்து சங்கவ் கிட்ட இதுதான் பார்ட்டிக்கு வரப்போகிறவங்களுக்கான லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சங்கவ் வந்து அதை பார்த்துட்டு சோங்சாவட் அப்படிங்கிற பேர் இருக்கிறத கவனிக்கிறான். இந்த பேர் வந்து அந்த லீடரோட செட்டப்போட பேர். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் இந்த்ரோனையும் அவனோட பொண்டாட்டியையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சங்காவை தேடி தாய்லாண்டுக்கே வந்துடுறாங்க. அதுவும் சங்காவை வந்து வெளியே துரத்திருப்பாங்கல்ல அந்த ஆள்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு அந்த ஆள் வந்து கெலாங் வந்து எனக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்காக நான் வந்து என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த்ரோன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்விடேஷனை நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதனால அவரும் அந்த இன்விடேஷன் எடுத்து இந்த்ரோன் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து இது சன்கேவுக்கான வெல்கம் பார்ட்டிக்கான இன்விடேஷன். இது இந்த பேங்காக்கில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சன்கேவ் இங்கே ஒரு நாள் வந்து தாய்லாந்து லீடரை பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. இதனால இந்த்ரோன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு சன்கேவ் எதுக்காக லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு அந்த ஆள் வந்து எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. நான் வந்து சன்கேவ் கிட்ட பேசாமல் அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆளை வேற ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. அதனால அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக இந்த்ரோன் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்க போகிற இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடம் வந்து ரொம்பவே கிராண்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த வார்டு வந்து, நீங்கள் எங்கே கடை வாங்கி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பின்னோட அப்பா வந்து, நம்ம இவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணாதான் நம்மளோட இந்த சம்மந்தம் வந்து எப்போவுமே நிலச்சிருக்கும். அப்போ தான் வந்து கம்ஃபாவுக்கு நம்மளை ரொம்பவே பிடிக்கும். இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வார்டு வந்து ரொம்பவே சலிப்பா, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன கேட்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பின்னும் சன்கேவும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சன்கேவை வந்து சசின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பின்ன வந்து சானியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சசின் வந்து சன்கேவை பார்த்துட்டு, இன்னைக்கு முயல்குட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இதை மிங்மித்திரன் வந்து காதில் வாங்கிட்டு, என்ன முயல்குட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு சானியா வந்து சும்மா தொணன்னு பேசாமல் போய் பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறான். திடீர்னு சோங்சாவட் வந்துட்டு அவங்களுக்கான ட்ரிங்க்ஸை வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சங்கவோட சர்வன்ட் வந்து பார்த்துட்டு சங்கவ் கிட்ட வந்து சிக்னல் காமிக்கிறாங்க. ஏன் இப்படி சிக்னல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சங்கவுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால் அவங்க பாட்டிக்கிட்ட, நான் இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சோங்சாவட் வந்து ட்ரிங்க்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற 2 லேடிஸ் வந்து, கொஞ்சம் அவளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தியா, அவள் எவ்வளோ திமிராக இருக்கா பாரு, அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து லீடரை வந்து இவள் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது சோங்சாவாட்டோட காதுக்கு நல்லாவே விழுந்துடுது. அதனால் இந்த லேடிஸ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. உடனே இந்த 2 லேடிஸும் ரொம்பவே பயந்துக்கிட்டு டக்குன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோங்சாவட் வந்து ரொம்பவே கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வராங்க. இவங்க பின்னாடியே வந்து சன்கேவும் வரான். சோங்சாவட் வந்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சங்கா வந்து அவனோட பேரை சொல்கிறான். இதை கேட்டதும் சோங்சாவாட்டுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால் உனக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டுட்டு, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை நீட்டுறாங்க. சங்கா வந்து அவங்க கையில் கிஸ்ஸெல்லாம் பண்ணல, ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். இதை பார்த்த சோங்சாவட் வந்து, உனக்காக தான் இவ்வளோ பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ இங்கே என்ன பண்ணுற அங்கே இருக்காம அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சங்கா வந்து, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சோங்சாவட் வந்து, நீ வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சங்கா வந்து, அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு வந்து இந்த தாய்லாந்து லீடர் கூட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட சோங்சாவட் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சங்கர் வந்து, கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்பவே ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்குது, உங்களால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். சோங்சாவட் வந்து, ஒரு நாளில் நான் நிறைய பேரை பார்க்குறேன், என்னை பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. என்கிட்ட பேசுகிறவங்க ஒரு குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னை வந்து ஒரு ஆக்ட்ரஸாக நினைக்கிறாங்க, அப்படி இல்லை அவங்க ஒரு அடல்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா என்னை ஒரு செக்ஸியான கேர்ளாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சங்கர் வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள ஒரு பிரேவான உமனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சோங்சாவட் வந்து, என்ன மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுற ஆள் வந்து எப்படி பிரேவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சங்கர் வந்து, நான் அதை இல்லைன்னு சொல்லலை, பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து பிரேவாக பண்ணுறீங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட அந்த விஷயந்தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானும் கூட உங்களை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. பின் வந்து சசின் கிட்ட, பார்ட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்ப போகிறாங்க, பட் இருந்தாலும் சங்கர் வந்து இன்னும் இங்கே வரல, நீ கொஞ்சம் அவனை தேடி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சசினும் சரி நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறதுக்காக போகிறான். சங்கவை காட்டுறாங்க. சங்கவ் பேசினது சோனாவட்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அதனால் இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோங்சாவட் வந்து, நான் இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது தெரியாமல் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறாங்க. இதை சன்கே வந்து டக்குன்னு பிடிச்சிடுறான். அந்நேரம் பார்த்து கரெக்டாக சசின் உள்ளே வரான். அதனால் இவங்க 2 பேர்த்தையும் இப்படி ஒன்றா பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஜல்சா பண்ணிட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பாக நினச்சிக்கிறான். சாவட் அங்கேருந்து போன பிறகு சன்கேவ் கிட்ட பேசுறதுக்காக வரான். அப்போன்னு பார்த்து பின்னும் வந்து சன்கேவை தேடிட்டு உள்ளே வரான். அதனால் சசின் வந்து சங்கவை பேசுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். சசினுக்கு வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாததுனால சங்கவை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் சங்கவுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு இவன் புரியாமையே கேட்குறான். இதனால் சசின் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, உனக்கா வந்து எதுவும் தெரியாது, இந்த அம்மாஞ்சி மூஞ்சை வச்சுட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறியா, உனக்கு அந்த 6 ஸ்டார் கூட என்ன வேலை அப்படின்னு கேட்குறான். ஆனால் சங்கர் வந்து எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் சசின் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கர் வந்து ரொம்பவே கடுப்பாகி அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஆனால் சசின் வந்து அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது டக்குன்னு சங்கர் வந்து சசின் மேலே விழுந்துடுறான். அப்போ 2 பேத்துக்கும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதோட இந்த எபிசோட் 2 வந்து முடியுது. எபிசோட் 3 பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.